ஜாரில் வெங்காயம், இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் ஒரு ஃபுல் முழு பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, புதினா இலை. இவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கீங்க. எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ எண்ணெய் நல்லா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஹோல் கரம் மசாலா மொத்தமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு எல்லாம் போட்டு மொத்தமாக இதில் போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் பாருங்கள். இந்த அளவு வதங்கியாச்சு. வதங்கின உடனே அரைச்சி வச்ச மிளகு அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அதுக்கு கூடவே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி இதையும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் அது எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கிடக்கணும். பாருங்கள், இந்த அளவு வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 6-7 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே போட்டுருங்க. ஊற்றி இது நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெய் தண்ணி எல்லாம் வற்றங்க, எண்ணெய் பிரியணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கி பிடிக்கணும். நல்லா உப்பு போட்டுக்கிடுங்க. நல்லா கரெக்டாக இப்போமே போட்டாதாங்க நல்லா உரைக்கணும் சோத்துக்கு. அதுக்கு இப்போமே உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கணுங்க. கொஞ்சம் அப்படியே சுருண்டி வரணும், அந்தளவுக்கு வதக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. அதில் பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அரிசின்னா 1.5 கப்பு 1.25 கப் தண்ணி அந்த அளவு லெவலில் நான் வந்து இதில் 1.5 கப் அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கப் தண்ணி போதும். அது கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே அரிசி போடணும். ரெடி ஆகிடுச்சு.